என்ன எடுக்காத இங்க எடு. ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் இல்லையே. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் வந்து பின்னு வந்து இது பிஞ்சிருச்சு. அதை வந்து இந்த பாருங்க பிஞ்சிருச்சா. ஸோ அதனால் இந்த க்ளூ கன் வச்சு அதை ஒட்ட போகிறோம். ஒட்டிடலாமா? அது ஹீட் ஆக மாட்டேங்குது. வருது பாருங்க. கீழே ஊற்று. ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒட்டிடுச்சு. அப்புறம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். க்ளோஸில் வச்சே காமிக்கிறேன். இந்த கேபிள் ஒரிஜினல் கேபிள், அதனால தான் ஒரிஜினல் கேபிள் நல்லா சீக்கிரம் சார்ஜ் ஆகும். கேபிள் 200 ருபீஸ்க்கெல்லாம் கிடைக்குது. ஆனால் இது ஒரிஜினல் கேபிள்னால இதை நம்ம ரெடி பண்ணணும். இந்த கேபிள் ஒரிஜினல் கேபிள் வாங்கினா 800 ருபீஸ் வரும். ஆனால் ஒரிஜினல் கேபிளே 200க்குலாம் இருக்கா? ஆனால் ஒரிஜினல் கேபிள் 200க்குலாம் இல்லை. ஃபுல்லாக க்ளூவை போட்டோம். ஆமாம், இப்போ அந்த வயர்லாம் வந்து க்ளூ போட்டு அந்த இது மாதிரி போட்டோம்ல, அதனால ஏதாவது டேமேஜ் ஆகாது? டேமேஜ்லாம் ஆகாது, மெல்ட் ஆகாது. ஸோ இது வந்து உள்ளே இருக்கிறது கோட்டிங் தானே. ஒரிஜினல் கேபிளில் வந்து ஹீட்டு ரெசிடென்ஷியல் அது கொடுத்துருப்பாங்க. ரெசிடென்ஷியல்னால் ஹீட்டு தாங்குற மாதிரி. ஓகே, ஒட்டியாச்சா? ஒட்டியாச்சு. ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகும். ஓகே, இப்போது இந்த இது வந்து கையில் ஒட்டினா கூட ஈஸியாக வெளியே வந்துடும்ல? கையில் ஒட்டக்கூடாது, லைட்டாக ஒட்டிருச்சுன்னா கூட ஈஸியாக எடுத்துடலாம்ல? ஃபெவிக்விக் மாதிரி அது இருக்காது. ஃபெவிக்விக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் ஃபெவிக்விக்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபெவிக்விக் டேஞ்சர். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். இதை காய வச்சுருவோமா? இந்த சைடு திரும்ப இங்கே ஒட்டியாச்சு. திரும்ப வந்து இந்த சைடாக வந்து லைட்டாக பிடிச்சி அதையும் ஒட்டணும். நல்லா பாருங்க. ஆனால் என்னன்னா இதில் பிரச்சனை, இது வெளியில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. என்னடா இவ்வளோ கேவலமான ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறாங்க, திட்டு வாங்கி மட்டமாக நினைப்பாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு புது கேபிளே நான்லாம் வாங்கி தந்துடுறேன்டா, இந்த கேபிளை தூக்கி போட்டுரு. தூக்கி போடு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவானுங்க. வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ண ஆனால் இதுலலாம் ஸ்டிஃபாக ஒட்டிக்கும்ல, நல்லா இப்போ நம்ம பிச்சா கூட அது வராதுல்ல? பிச்சா வரும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்.
கல் மாதிரி ஆயிருமா? கல் மாதிரி ஆகாது, ரப்பர் மாதிரி ஆகும். ரப்பரா? சிலிக்கான் மாதிரி ஆகும். ஆமாம். இப்போ அந்த கம்மை வந்து எப்படி செய்கிறாங்க? அது தனியாக மேனுஃபேக்சர் தனியாக இருப்பாங்க. ஆனால் இது எல்லாருமே வந்து பழைய கேபிள்ன்ட்டு நினச்சிடுவாங்க. ஏன்னா அந்த சைடில் அப்போ நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குங்க. அந்த டேப் போட்டு ஓட்டினால அந்த மாதிரி இருக்கு. அதுதான் பழைய கேபிள் அந்த மாதிரி ஆயிடுச்சு, மோசமாக போச்சு. பழைய இந்த கேபிள் சைடு ஒட்டிக்கிச்சு, இந்த சைடு கிரிப் ஒட்டிக்கிச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் காஞ்சிச்சு. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உடையாது. பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனால் கூட வந்து பெண்ட் ஆனாலும் ஒயர் வந்து சேஃப்டி. அதான் இப்போ சில இதெல்லாம் அப்படியே இருந்தால் கூட பெண்டானா பிஞ்சிரும்ல. இப்போ பெண்டானா கூட வந்து இப்படி இந்த வீடியோ எங்கே பார்த்து எடுங்க, இங்கே பாருங்க, பெண்டானாலும் ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிஞ்சு இதெல்லாம் கேபிள்லாம் இருக்குன்னா இந்த இதை வச்சு க்ளூ கன் 100 ரூபா, ஸ்டிக் 20 ரூபா, 120 ரூபா, 120 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கன்னு திரும்ப வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, இதுக்கு ஆயிட்டோம்.